மக்களே, வெல்கம் டு பிகினர்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம ப்ரான் தொக்கு எப்படி ஈஸியா சிம்பிளா வீட்ல செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்கு கிளீன் பண்ண போற இந்த மாதிரி தலையையும் வாலையும் எடுத்துட்டு நடுவுல இருக்க தோலை இந்த மாதிரி பிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ரான் கிளீன் ஆயிடும். இதுல இருக்க நரம்பை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கத்தியை வச்சு கட் பண்ணிட்டு அதுக்குள்ள இருக்க நரம்பை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா நரம்பு வெளியே வந்துடும். ஒரு சிலதுல கருப்பா இருக்கும், ஒரு சிலதுல வெள்ளையா இருக்கும். இந்த நரம்பு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நம்ம இதெல்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுட்டு மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். இதில் ஒரு 1/4 எலுமிச்சப்பழம் சாறு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கோம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுத்துறாதீங்க. ஒரு 2 minutes to 3 minutes இந்த மாதிரி எண்ணெயில போட்டு நல்லா திருப்பி போட்டுட்டு வறுத்து எடுத்துட்டீங்கன்னா போதும். எறா வறுக்கிறப்போ ஒரு மீடியம் டு சிம்ல வச்சு வருங்க. இல்லைனா எறா தீஞ்சு போயிடும், இல்லைனா சமமாக வேகாது. அதனால நீங்கள் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா சீக்கிரமா எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லாவே வறுபட்டுருச்சு. இதை நம்ம எடுத்து ஒரு தட்டில் மாத்திக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்க எறாவையும் நீங்க போட்டு எடுத்துக்கோங்க. இதே எண்ணெயில நீங்க கடுகு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிட்டு அதை தாளிக்கணும். கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. ஆல்ரெடி இதில் வறுத்ததுனால அடி பிடிச்ச மாதிரி இருக்கும், அதனால ரொம்ப நேரம் பொரிய விடாதீங்க. நீங்கள் போட்டோடனே டக்குன்னு புரிஞ்சிடும். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. அடி பிடிச்சதெல்லாம் நல்லா சுரண்டிட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். 1/2 கிலோ ப்ரானுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் அதுவும் கொஞ்சம் எடுத்து சேர்த்துக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம ப்ரான் வறுக்கிறப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம். அதனால இதில் 1 ஸ்பூன் மட்டும் போட்டு நல்லா இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். இப்போ இதில் ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் தொக்குக்கெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து அதில் மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ரொம்ப சிம்பிளான மசாலா தான். வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு தான் நான் இந்த ரெசிபி பண்ணியிருக்கேன். இப்போது இதில் குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் உங்கள் வீட்டில் மிளகாய்த்தூள் எவ்வளோ காரம் இருக்குமோ அதை பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதோட சீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இல்லை கரம் மசாலா நான் ரொம்ப கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேன். அதிகமாக சேர்த்துறாதீங்க, இல்லைனா அதுவே ரொம்ப ஓவர் பவரிங்காக இருக்கும், வயிறு எரிச்சலும் இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிளறியிருக்கேன். ஏன்னா தொக்கு கம்மியாக தான் குவான்டிட்டி வரும்ன்றதுனால 1/2 ஸ்பூன் உப்பு மட்டும் போட்டேன். கரெக்டாக இருந்துச்சு. நல்லா சுண்ட விடணும். இந்த மாதிரி நல்லா சுண்டினதுக்கு அப்புறமா நம்ம வறுத்த ப்ரான்ஸ் எல்லாம் இதில் போட்டுடலாம். நல்லா சுண்டினதுக்கு அப்புறமா போடுங்க, ஏன்னா நம்ம ஏற்கனவே வறுத்துட்டோம். இப்போ நீங்கள் முன்னாடியே போட்டிங்க அப்படின்னா ப்ரான்லாம் ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இன்னுமே நல்லா சுண்டி வரட்டும். இது ஏன்னா நல்லாவே தொக்கு கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. நல்லாவே சுண்டி அந்த எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மிளகுத்தூளும் கொத்தமல்லியும் சேர்த்து இறக்கிக்கலாம். அவ்வளோதான். ப்ரான் தொக்கு சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போட்டுட்டு போங்க.
இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக ஒரு எக்ஸ்ட்ரா டிப் இருக்குது. நிறைய பேருக்கு சீ ஃபுட் பிடிக்காததுக்கு காரணம் அதுலேருந்து அந்த கவுச்சி வாடை வர்றது தான். அதுக்கு நீங்கள் நான் சொன்ன மாதிரி நல்லா மஞ்சள் உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு 3-4 வாட்டி வாஷ் பண்ணுங்கள். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க அந்த கவுச்சி ஸ்மெல்லு, அந்த பிடிக்காத ஸ்மெல்லாம் போயிடும். சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.